ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ, அதாவது ஃபாண்டன்ட், வெஜ் ஃபாண்டன்ட் வீட்டிலே செய்ய போகிறோம். 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த ஃபாண்டன்ட் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறது. அதனால் முக்கியமாக கமெண்ட் பண்ணணும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பால் பவுடர் யூஸ் பண்ணுறேன். 1.25 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன். இந்த ஐசிங் சுகர் எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து 1 கப்பு பவுட்ரு சுகர் எடுத்துக்கோங்க. அதோட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஐசிங் சுகரு. அந்த ஐசிங் சுகர் இப்போ எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை சேர்த்துக்கலாம். அதோட ஐசிங் சுகரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஐசிங் சுகர் வச்சு பண்ணால் தான் நல்லா வரும். அதே மாதிரி 175 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து அதாவது இது மில்க் மேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து கடையிலலாம் போய் கண்டென்ஸ்டு மில்க் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அதையும் செஞ்சுக்கோங்க. இது இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ அதோட அந்த பால் பவுட்ரு, ஐசிங் சுகரோட அந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது. கூடுதலாலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது 4 பொருளே போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கை வச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் சரியாக வரும். இது ஸ்பேச்சுலா, ஸ்பூனு இதெல்லாம் வச்சு பண்ணுறத விட கை வச்சு பிசைஞ்சோன்னா தான் எல்லாம் ஒரே மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது வந்து ஃபாண்டன்ட் வீடியோ போடுங்க, எப்படி வீட்டிலே ஃபாண்டன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அதுக்கு சமயமே கிடைக்கல. ஆனால் இப்போது என்னோடய பர்த்டே கேக் செய்கிறப்ப தான் சரி நம்ம இந்த கேக் வந்து ஃபாண்டன்ட் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய பர்த்டே வீடியோ வந்து ஃபாண்டன்ட் கேக் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பவுட்ரு சுகர், ஐசிங் சுகர் இருக்குல்ல, அந்த ஐசிங் சுகர் போட்டு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். கையில் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் இந்த மாதிரி ஐசிங் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஐசிங் சுகர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னாக்க நல்லா அப்படியே ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும் பிசைஞ்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் எப்போலாம் ஒட்டலை பாருங்கள், நல்லா வந்துருச்சு. உருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக ஃபாண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஃபாண்டன்ட்டை இப்போ நான் வந்து கிளிங் ராப் போட்டு இது பண்ண போகிறேன், கவர் பண்ண போகிறேன். அப்படி உங்கள் கையில் கிளிங் ராப் இல்லைனாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட வச்சுட்டு நீங்கள் நல்லா சுற்றி வச்சிடலாம் டைட்டாக. ஏன்னா கிளிங் ராப்பு, பிளாஸ்டிக் கவர் வச்சு சுற்றணுன்னாக்க நம்மளுக்கு வந்து காற்று போகாமல் இருந்தால் தான் அது வந்து காஞ்சு போகாமல் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு காஞ்சு போயிடும். அதனால் இப்படி சுற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டுட்டு அடைச்சி வச்சுட்டோன்னாக்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட வெளியில் வச்சோம்னாலே 1 வாரம் வரையிலும் இந்த ஃபாண்டன்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வச்சது பார்த்தீங்கன்னா அப்படி கட்டியாக வந்துருச்சு. நம்மளுக்கு எடுத்து செய்யவே வரல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் அதை ஸ்டோர் பண்ண தேவையே இல்லை. வீட்டில் வெளியில் நம்ம நார்மலாக ரூமில் வச்சாலே, ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே 7 நாள் வரையிலும் நல்லாயிருக்கும் இந்த ஃபாண்டன்ட்டு. இது நம்ம வெளியில் வாங்க போனோம்னாக்கா ரொம்ப காசு கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள். இந்த ஃபாண்டன்ட் வச்சு எப்படி கேக் வந்து கவர் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே ரொம்ப அழகான ஃபாண்டன்ட் கேக் ரெடி பண்ணிடலாம். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.